மீனா. ஹலோ. கார்த்திகா. உட்காருங்க. உங்க கூடயா? ஒண்ணும் தப்பில்லைங்க, உட்காருங்க. அதுவும் பைக்லயா? அரே பைட்டோஜி. என்னங்க இது, உங்க வண்டியில பிடிச்சுக்கிறதுக்கு இடமே இல்லையே. என்னங்க இது, ஒரு பர்சனாலிட்டியான ஆளை முன்னால உட்கார வச்சுக்கிட்டு பிடிக்கிறதுக்கு இடம் தேடுறீங்களே. நம்மள பிடிச்சுக்கீங்க, நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். இறங்குங்க. ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள். மீனா கபடி வந்தாச்சுங்க. மீனா கபடி வந்தாச்சுங்க. ராஜாதி ராஜா உன் யாரோ வந்திருக்காங்க பாருப்பா. கமிங் கமிங். நீங்களா எங்க வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க? உங்க வீடு இங்கதானே கேள்விப்பட்டேன், பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னங்க நீங்க கம்பெனில வேலை செய்யற ஒரு நண்பரை பாத்துட்டு போலான்னு வந்தா ஏன்னு கேக்குறீங்க? இல்ல வீட்டுல யாரும் இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன், அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அதனால என்ன? இல்லைங்க, என்ன பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு அம்மா ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா? அப்போ மோட்டார் பைக்ல என்ன கூட்டிட்டு போனது சொன்னா அம்மா சந்தோஷப்படுவாங்களா? ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை பார்க்க வரல. என்ன பார்க்க வரலையா? அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். வாங்க. இவங்கதான் எங்க அம்மா. வணக்கம்மா. அம்மா உங்க பேரு மீனா, என் கூட வேலை செய்றாங்க. உங்களை பார்க்கத்தான் வந்தாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், அதான். உட்காருமா. அம்மாவுக்கு பக்கவாதமா? அவங்களுக்கு பணிவிடலாம் செய்யறது நான் தான். உண்மையிலே நீங்க ரொம்ப கிரேட்டுங்க. அம்மா, உங்க மகனை சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. அவருக்கு அவசரம் இல்லைனாலும் உங்களை பார்த்துக்க ஒரு மருமக தேவை. இதெல்லாம் போய் என்னால பார்க்க முடியுமா? இவதான் பொண்ணுன்னு அவன் சொல்லணும், கட்டுறா தாலியன்னு நான் சொல்லுவேன். இதுதான் பொண்ணுன்னு சீக்கிரம் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஏங்க இங்க வர சொன்னீங்க? என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல. உங்க மனசுல அப்படி என்னங்க இருக்கு? சந்தோஷம், இனிமை, சுகமான இன்பம். எங்க நேத்து நல்லா தாங்க இருந்தீங்க. இப்போ நான் நல்லா தானே இருக்கேன். இப்போ எங்க எங்கயோ பாக்குறீங்க, என்ன ரொம்ப பேசுறீங்க? உங்களுக்கு நான் நினைக்கிறது, சொல்ல வர்றது எதுவுமே புரியல? இல்லீங்க, நான் கொஞ்சம் தத்திங்க. எனக்கு எப்பவுமே கொஞ்சம் விளக்கமா சொன்னதாங்க புரியும். அப்படின்னா நான் நேரடியாவே சொல்றேன். ஐ லவ் யூ. கிருஷ்ணா, என்னங்க அது? ஏன் ஓடுறீங்க? எனக்கு தலையெல்லாம் சுத்துதுங்க. இது வந்து முன்ன பின்ன எந்த பொண்ணையும் பார்த்து ஐ லவ் யூ சொன்னது இல்லைங்க. என்னையும் எந்த பொண்ணு இந்த மாதிரி தண்ணி எடுத்து கூப்பிட்டு ஐ லவ் யூ சொன்னது இல்லைங்க. அப்போ நான் மட்டும் 10 பேர்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு 11வது ஆளா உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்றேன்னா? ஐயோ அப்படி இல்லைங்க. இது பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. என்ன இப்படி சொல்றீங்க? சொல்லுங்க வாங்க. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்ப ஐ லவ் யூ சொல்லுங்க. அதாங்க, அதான் வந்து அதான் பயமா இருக்குங்க. இல்லங்க இல்லங்க, நீங்க மனசு வந்துடாதீங்க. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க அப்பாவை கூட்டிட்டு எங்க அம்மா கிட்ட வந்து அவங்க சம்மதம் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம்
ஐ லவ் யூ சொல்றேன். அப்பா என்னது? லெட்டர். யாருக்கு? உங்களுக்கு. யார் எழுதுனா? நான் தான். நீயா? படிச்சு பாருங்க. அப்பா, என் கம்பெனில என் கூட வேலை செய்யற சீஃப் மெக்கானிக் கிருஷ்ணாவை நான் விரும்புறேன். அவங்க அம்மாவை சந்திச்சு எங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏமா, இதுக்கு ஒரு லெட்டர் தேவையா? நேரடியாவே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. அப்பா, எனக்கு அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நேர்லயே சொல்லிருப்பேன். இத போய் ஏன்னா நீ ஒரு முடிவு எடுத்தா கண்டிப்பா அது நல்ல முடிவாத்தாம இருக்கும். இன்னைக்கே கிருஷ்ணாவோட அம்மாவை நாம சந்திக்கிறோம். நிறுத்துங்க நிறுத்துங்க. வாங்கப்பா, இதான் ஒரு வீடு. வாம்மா. வணக்கம்மா. அம்மா வணக்கம். இவர் என்னோட அப்பா. அப்படியா? உட்காருங்க. இருங்கப்பா, நானே எடுத்து போடுறேன். இது எங்க வீடு மாதிரி. உட்காருங்கப்பா. ஏமா, எங்க உங்க பையனை காணோம்? வெளியே போயிருக்கான். இப்ப வந்துடுவான். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அவரை வச்சுக்கிட்டு தான் பேசணும். அந்த விஷயம் வந்துடட்டுமே. ஐயோ, அப்பா. என்ன? வேண்டாம். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவர் ரொம்ப பயப்படுவாரு. நீதானே சொன்ன அவர் எல்லா விஷயத்திலயும் சூப்பர்னு. அது வந்து எல்லா விஷயத்திலயும் சூப்பர் தான். ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட பேசுற விஷயத்துல எக்கச்சக்கமான உதறல்பா. தப்பா சொல்றேன், அப்படி எல்லாம் இருக்காது. வணக்கம் சார். என்னமா மீனா, நீங்க எங்க? நான் வந்து கிருஷ்ணாவோட அம்மாவை பார்க்க வந்தேன். வாங்க சார். அம்மா, இவர்தான் எங்க முதலாளி. மகதான் எங்க கம்பெனிக்கு எம்டி. இவர்தான் எங்க அப்பா. வணக்கம் சார், உட்காருங்க. இருக்கட்டும், நீங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. பெரியவங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, நாங்க வசதியில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தானே, உங்க பையனுடைய வளர்ச்சிக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன ஆளாயிட்டோம். இன்னைக்கு என்ன எல்லாரும் அவனை பத்தியே பேசுறீங்க? எதுக்குமா சுத்தி வளைச்சு பேசணும்? எதுக்குமே ஆசைப்படாத என் மக இன்னைக்கு உங்க மகன் மேல ஆசைப்படுற. ஒரு தகப்பங்கிற முறையில சம்பந்தம் பேச வந்திருக்கிறேன். உங்க மகனை பத்தி நான் சொல்லிட்டேன். என் மகளை பத்தி என்னை விட அதிக நேரம் அவ கூட இருக்கிற மீனா சொல்லுவா. ஐயா, உங்க மகளை போல என் மகளும். அப்பா, யாரு எதை பத்தி பேசணும், எதை பத்தி பேசக்கூடாதுன்னு முதலாளியே சொல்லிட்டாரு. இப்ப நீங்க பேசக்கூடாது. Silence. அம்மா, இவங்க மக எங்க கம்பெனிக்குள்ள நடந்து வரும்போது அவங்க பர்சனாலிட்டிய பாராட்டாத ஆளே இருக்க முடியாது. அவங்கள பாக்குற அத்தனை பேருடைய கண்ணும் அவங்க மேல பற்றுமேனு தினமும் திருஷ்டி சுத்தி போடுற அளவுக்கு அவங்க அழகு. அவங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படாதவங்களே இல்ல. ₹1 கொடுத்தா 1 வருஷத்துல அதை ₹1,00,000 ஆக்கி காட்டுவாங்க. அவ்வளவு பெரிய புத்திசாலி. உங்க புள்ள மோட்டார் சைக்கிள்ல வரதை விட அவங்களோட கார்ல வந்தா தான் அழகா இருக்கும். தொழிலாளியா இருக்கிறத விட முதலாளியா இருந்தா தான் கம்பீரமா இருக்கும். என் கூட வேலை செய்யற ஒரு நண்பரை என்னைக்கும் நான் ஒரு தொழிலாளியா பார்க்கணுங்கிற ஆசை இருந்தது. பெரிய முதலாளி சொன்ன பிறகுதான் அவரை என் முதலாளியா பார்க்கணுங்கிற ஆசையா மாறிடுச்சு. அம்மா, அது நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். மீனா, அப்பா, நீங்களும் நானும் இல்ல முதலாளியும் எடுத்த முடிவில்லை. இது அவ எடுத்த முடிவு. திருமதி சாந்தி தேவி கிருஷ்ணா. கேட்க நல்லா இருக்குல்ல? என் மூத்த மகளை பத்தி இன்னொரு மக சொல்லிட்டா. இப்ப உங்க முடிவை நீங்க சொல்லுங்க. என் மகன் முடிவுதான் என் முடிவு. கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் எதிர்பார்க்கிறேன். வரேன். போயிட்டு வாங்க. வரேன் சார். வரேன் மீனா. சரிங்க. நாங்களும் வர்றோம்மா. ஆமா, நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்களே? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. வரட்டுமா? அம்மா, வருமா? நல்லா இருமா.
is opening. You see ending. எங்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா பம்புக்கு இழுக்காதே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு சூப்பர் ஹிட் திரைப்படங்களை காண ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள். Always